எனக்கும் விஜய்க்கும் எந்த பிஸ்னஸ் தொடர்பும் கிடையாது. அவருக்கு நான் பினாமி இதெல்லாம் 110% ஃபால்ஸ். அது வேண்டாதவங்க பேசுறது. இந்த மாஸ்டர்ல சேர்ந்தமே ஒழிய அவரு பொறுத்தளவுல அவர் கடின உழைப்பால மேல வந்திருக்காரு. நானும் கடின உழைப்பால என்னுடைய துறையில நான் மேல வந்திருக்கேன். ஏங்க சினிமாவில் வரணுங்கிற ஆசையும் கிடையாது. சினிமா பத்தி எனக்கு தெரியும் செய்யாதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு சந்திரசேகரும் அவங்க விஜயோடைய அப்பாவும் சோபா கலந்து தான் எனக்கு வேற இடத்துல ஒரு பொண்ணு ஃபைனலைஸ் பண்ணி வச்சாங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவங்க விமலா ராணியை பிடிக்கும், அவங்க ஃபேமிலியை பிடிக்கும். ஏன்னா அவங்க அப்பாவும் ஒரு வாத்தியார் தான், எங்கள் அம்மாவும் டீச்சர்னால மேபி பிடிச்சிருக்கலாம். மதுரையில் இருந்தாங்க. எங்கள் அம்மா போய் பொண்ணெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் சந்திரசேகரும் அவங்கள தான் வந்தாங்க என் ஆஃபீஸ்க்கு. எனக்கு சின்ன ஆஃபீஸில் தான் இருந்தேன். அப்போ பார்த்துட்டு, ஏன்னா அவங்க எங்கள் ஃபாதர் லாவுக்கு பயம், ஒரு ஸ்டேபிள் பிஸ்னஸ் கிடையாது, ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு அதுக்காக வேவ் பார்க்கறதுக்காக அவங்களை அனுப்பி வச்சிருக்காரு சந்திரசேகரி. அப்போ அவங்க அம்மா வந்து உட்காந்துருந்தாங்க. பார்த்துட்டு அவர் சந்திரசேகர் சொன்னாராம், இவரை பார்த்தா பின்னாடி நல்லா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லை இதுவே சரியாக வரலைன்னா அவர்கிட்ட டிகிரி இருக்குது வந்துடுவார் அப்படின்ட்டு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு. இது மூலமாக தான் எனக்கு சந்திரசேகரை தெரியும், என் ஒய்ஃப் மூலமாக தான். ஏன்னா அவங்க தான் அதாவது என்னுடைய மதன்லாவும் சந்திரசேகர் சாரும் கூட பிறந்தவங்க. நான் அந்த வகையில் தான் எனக்கு உள்ளே வந்தோடனே அப்போ அங்கிள் நல்லா படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜயை இன்ட்ரடியூஸ் பண்ண நினைக்கிறாங்க. அவங்களே நாளைய தீர்ப்பு எடுத்தாங்க. அது ஓரளவு போச்சு. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், அந்த இந்த இஷ்யூஸ் நிறையா வந்தது. அப்படி வந்தப்போ நாங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் இந்த படத்தை எடுக்க முடியுமா, விஜயை நான் எடுத்துன்னு போனால் நான் விஜயகாந்த்கிட்ட கால் ஷீட் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தான் செந்தூர பாண்டி உருவாச்சு. ஸோ அது ஒரு பெரிய லக்கு ஆரம்பித்ததுனால. இப்போ விஜய்க்கும் ஒரு பேஷன் இருந்தது. ஏன்னா ஒரு டைமில் ஷோபாக்காலுக்கு இதாக இருந்தது, விஜய் ஏதாவது வேலை பார்க்கணுமேங்கிற அளவுக்குலாம் சொல்லிட்டு இருந்த டைம் அது. பட் அவருக்கு ஒரு பேஷன், ஓப்பனாகவே என்கிட்ட பேசியிருக்காரு, அவருக்கு ஒரு பேஷன் அந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த செந்தூர பாண்டி உருவாச்சு. அந்த வகையில் இதனால தான் நான் உள்ள வர வேண்டிய நிர்பந்தம் எடுத்தது. அப்போ செந்தூர பாண்டி நல்லா ஓடினோடனே, புரோட்டோ உங்களுக்கு நல்ல லக் இருக்குது, நீங்கள் அடுத்த படம் சோலோ படம் விஜய் வச்சு ரசிகன் பண்ண போகிறேன், அதுவும் நீங்கள் தான் பண்ணணும், உங்கள் பேனரில் தான் பண்ணணும்னு சொல்லி தான் ரசிகன் உருவானிச்சு. அந்த படமும் 100 days பண்ணோன்னே, இன்னும் அதை பண்ணோன்னே சரி வெளியே பிக்சர்ஸ் கொடுக்கலாமா வேணாமா, இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாம் அப்படின்னு நினச்சி தான் அவர் அடுத்த படம் தேவா எடுத்தாங்க. அதுவும் எனக்கு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் 100 days போச்சு. இதெல்லாம் வச்சு தான் அதுக்கப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் போனாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது மூலமாக அவருடைய குரோத் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஷிப்பிங் எனக்கு ஆக்சிடென்டல், புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மஸ்ட் சே, மெட்ராஸ் வந்தது ஆக்சிடென்டல், என்னுடைய மேரேஜ் ஆக்சிடென்டல், ஃபில்முக்குள்ள நுழைஞ்சதும் ஆக்சிடென்டல். பட் ஆனா அது எல்லாத்துலயுமே நீங்க கரெக்டான ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கீங்க. சோ ஆக்சிடென்டலா இருந்தாலும் எனக்கு உங்களுக்கான ஒரு நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது என்னை தேடி வந்தது, அவ்வளவுதான். அதுக்குரிய உழைப்பு. எதை எடுத்தாலும் ஒரு கமிட்டடா உழைப்பா செய்வேன். எப்போதுமே எனக்கு இன்டென்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அது வாட்டு போயிட்டே இருக்கும். எந்த பிரச்சனைகள் வந்தா கூட நீங்க அதை பத்தி பாதர் பண்ண மாட்டீங்க. அதனால எனக்கு வெற்றியோ தோல்வியோ ரெண்டையுமே நான் சமமா எடுத்துக்குவேன். இது வர்றதுனால ரொம்ப டென்ஷனாக வருது, வெற்றி வர்றதுனால அதனால ரொம்ப ஹாப்பியாகி சுற்றுறது, அதெல்லாம் கிடையாது. எதுக்குமே அது ஒரு வெற்றி வந்தால் ஒரு தோல்வி வரும், தோல்வி வந்தால் வெற்றி வரும். we should be prepared. நிச்சயமா. ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்தாலுமே எல்லாரும் ஒரு இடத்துல திரும்பி பார்த்ததுன்னா மாஸ்டர் ஆடியோ லான்ச், மாஸ்டரோட ரிலீஸ் அப்போ அந்த ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே இப்போ இருக்க கிட்ஸ்க்கு நீங்கள் தெரிய ஆரம்பிச்சிங்கன்னா அது மாஸ்டருக்கு அப்புறம். ஸோ மாஸ்டர் எப்படி நடந்துச்சுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பேசுனாங்க, நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் ஓடிச்சு. ஹவ் யூ ஹேண்டில் தட் சார்? இந்த நீங்கள் ஒரு ஃபுட்பால் லீக் ஆரம்பிச்சிங்க, அதில் லாஸஸ் சரிக்கட்ட தான் மாஸ்டர் பண்ணீங்க, அண்ட் விஜய் சார் தான் அது பண்ணாங்க, நீங்கள் தான் பினாமி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது. ஸோ உங்களை விஜய் சாரோட பினாமின்னு சொல்கிறப்பலாம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக என் லைஃப்பில் யாருமே எனக்கு பினாமி கிடையாது, புரியுதுங்களா? ரெண்டாவது என்னுடைய கம்பெனி ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்கம் டேக்ஸ் பேயிங் கம்பெனி. மூணாவது கம்ப்ளைன்சஸில் டேக்ஸஸ் எதுலேயுமே எங்கள் கம்பெனி இஸ் நம்பர் 1. அதில் ஐ எம் வெரி பர்டிகுலர். ஃப்ரம் த பிகினிங், ஆரம்ப காலத்துலேருந்தே எதையுமே கரெக்டாக செய்யணும்னு நினைப்பேன். அடுத்தவங்க பேரில், என் பேரில் உள்ள திறமையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க பேரில் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது.